அன்பால ஏமாந்து போறதுன்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. நீ தகுதி இல்லாதவங்களை நேசிச்சுட்ட, அதுதான் அப்பட்டமான உண்மை. உன் கால் தரையில படாம உன்னை தாங்குவேன்னு சொல்லுவாங்க. சரியான நேரம் பார்த்து உன்னை ஏறி மிதிச்சுட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஒரு நேரத்துல உன்னை கை கொடுத்து தூக்கி விட்ட மாதிரி உணர்வேன். அதுக்கப்புறம் அவங்களே உன் காலை வாடி விட்டு போயிடுவாங்க. அவமானப்படுத்தியவங்களை, கேவலப்படுத்தியவங்களை, உன் மதிப்பு மரியாதையை இழக்க செய்தவங்களை நீயா வெறுக்கிறத தவிர இங்க எதுவுமே சிறந்த வழி கிடையாது. உன் கடந்த காலங்களை திரும்பிப்பார். உன்னை உபயோகப்படுத்தியவர்கள், உன்னை பயன்படுத்தியவர்களின் பட்டியல் நீளமாக இருக்கும். ஆனால் உன் நிகழ்காலத்தை பார். எல்லா பழி பாவங்களும் உன் தலையில் சுமத்தப்பட்டிருக்கும். நான் செத்தாலும் நீ அழக்கூடாதுன்னு நினைக்கிற கோபம் மன விரக்தியின் கடைசி நிலைதான். நீ அடுத்தது என்ன செய்ய போகிறன்றத கடைசி வரைக்கும் நீ யார்ட்டவும் சொல்லாத. இதுவரை நீ எல்லாத்தையும் சொல்லித்தான் உனக்கு இந்த கேதி. நாம நம்புறவங்களாலேயே நாம நடுத்தருவுக்கு வர்றதுதான் நம்பிக்கை துரோகம். நல்ல குணம்ன்றது கெட்டவனை கூட நாம தரம் தாழ்த்தி விமர்சிப்பதல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வங்க பாருங்க. இவங்க தான் குற்ற உணர்ச்சியே இல்லாதவங்க. குற்ற உணர்ச்சி இல்லைன்னா அவங்களுக்கு உயிர் இல்லைன்னு தானே அர்த்தம். உயிர் இருந்தா தானே அதுக்கு உணர்ச்சி இருக்கும். அது ஒரு இடம், அதுக்கு இதயமே இருக்காது.